எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன் பிசி எக்ஸாம் 2024 நாளுக்கானது. ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் மிகவும் நீளமான செல். கீழ்கண்டவற்றில் மிகவும் நீளமான செல். நரம்பு செல். இரண்டாவது கேள்வி, செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது? செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது? மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா. மூன்றாவது கேள்வி, தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது? தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது? லைசோசோம். லைசோசோம். நான்காவது கேள்வி, செல்லின் உட்கரு வடிவம் என்ன? செல்லின் உட்கரு வடிவம் கோள வடிவம். கோள வடிவம். ஐந்தாவது கேள்வி, உட்கருவின் பணி பற்றி நீ அறிந்ததில் சரியானது எது? உட்கருவின் பணி பற்றி நீ அறிந்ததில் சரியானது எது? மரபு பண்புகளை கடத்துதல். மரபு பண்புகளை கடத்துதல். அடுத்த ஆறாவது கேள்வி, செல்லுக்குள் ஒரு தனி உலகம் இருப்பதை கண்டறிந்த அறிவியல் அறிஞர். செல்லுக்குள் ஒரு தனி உலகம் இருப்பதை கண்டறிந்த அறிவியல் அறிஞர். ராபர்ட் பிரவுன். ராபர்ட் பிரவுன். அடுத்து ஏழாவது கேள்வி, பிளாஸ்மா படலத்திற்கும் உட்கருவிற்கும் இடைப்பட்ட பகுதி எது? பிளாஸ்மா படலத்திற்கும் உட்கருவிற்கும் இடைப்பட்ட பகுதி எது? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம். செல்லுலா என்பது எந்த மொழிச்சொல்? செல்லுலா என்பது எந்த மொழிச்சொல்? லத்தீன் மொழிச்சொல். லத்தீன் மொழிச்சொல். செல்லை கண்டறிந்த ஆண்டு. செல்லை கண்டறிந்த ஆண்டு 1665. 1665. புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர். புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் பர்கின்சி. பர்கின்சி. சென்ட்ரோசோமின் வடிவம் எது? சென்ட்ரோசோமின் வடிவம் எது? குச்சி வடிவம். குச்சி வடிவம். செல் பிரிதலில் வேலையை செய்வது எது? செல் பிரிதலில் வேலையை செய்வது எது? சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம். இரத்தம் சிவப்பு செல்லால் ஆனது என கண்டறிந்தவர் யார்? இரத்தம் சிவப்பு செல்லால் ஆனது என கண்டறிந்தவர் யார்? ஆண்டன் வான் லூவன்காக். ஆண்டன் வான் லூவன்காக். பின்வருவனவற்றில் எது யூகேரியாட்டிக் செல்? அமீபா. அமீபா. பின்வருவனவற்றில் எது புரோகேரியாட்டிக் செல்? பின்வருவனவற்றில் எது புரோகேரியாட்டிக் செல்? பாக்டீரியா. பாக்டீரியா. தவறான இணை எது? தவறான இணை ஆப்ஷன் டி, வைட்டமின் டி. ரிக்கெட்ஸ் தான். இரத்த முறியாமை இல்லை. இரத்த முறியாமை வைட்டமின் கே. அடுத்து, மனிதனின் இயல்பான நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு. மனிதனின் இயல்பான நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 72. பொதுவாகவே மிக அதிக அளவில் பயனில் உள்ள பட்டு. பொதுவாகவே மிக அதிக அளவில் பயனில் உள்ள பட்டு. மல்பெரி பட்டு. மல்பெரி பட்டு. கீழ்கண்டவற்றில்
திடக்கோளில் தவறானது. கீழ்கண்டவற்றில் திடக்கோளில் தவறானது. வியாழன் வியாழன். புதன் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம். புதன் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம். 87.97 நாட்கள். நைல் நதியில் தோன்றிய நாகரிகம். எகிப்து நாகரிகம். உலகிலேயே அதிக அளவு அணுசக்தியை பயன்படுத்தும் நாடு எது? உலகிலேயே அதிக அளவு அணுசக்தியை பயன்படுத்தும் நாடு அமெரிக்கா. பேராளி என்பது கிரேக்க மொழி. அடுத்து, நிலநடுக்கங்கள் எரிமலை வெடிப்புகளால் உருவாகும் மிகப்பெரிய அலை. நிலநடுக்கங்கள் எரிமலை வெடிப்புகளால் உருவாகும் மிகப்பெரிய அலை. சுனாமி. வடகிழக்கு பருவக்காற்று எந்த மாதத்தில் புயலை உருவாக்காது? வடகிழக்கு பருவக்காற்று எந்த மாதத்தில் புயலை உருவாக்காது? செப்டம்பர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNESRB SINPC எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.